ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபார்மசூட்டிக்ஸ்ல ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நேசல் ப்ரிப்பரேஷன்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ஓட்டிக் ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது இயர் ப்ரிப்பரேஷன்ஸ். இந்த நேசல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல அதாவது நேசல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ல என்னென்ன ஃபார்முலேஷன் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம் என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறோம் அப்படிங்கறத ஃபுல்லா நாம பார்க்க போறோம். ஸோ இதை தொடர்ந்து சைமல்டேனியஸா நம்ம ஓட்டிக் ப்ரிப்பரேஷன்ஸ் எஸ்பெஷலி இயர் டிராப்ஸ் பத்தி நாம இன்னைக்கு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது நேசல் ப்ரிப்பரேஷன். நேசல் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படினாவே டக்குன்னு நமக்கு மனசுல வர்றது நேசல் டிராப்ஸ் ஆர் நோஸ் டிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த நேசல் ட்ரக் டெலிவரி சிஸ்டத்துல என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ் மார்க்கெட்ல என்னென்ன டோசேஜ் ஃபார்ம் மார்க்கெட்ல அவைலபிள், இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த நேசல் ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம யூஸ்வலா நேசல் கேவிட்டி வழியா நாஸ்டில் வழியா ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஸோ என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோக்கல் ஆக்ஷன் டு ப்ரொடியூஸ் லோக்கல் ஆக்ஷன். ஓகேங்களா. ரெண்டாவது சிஸ்டமிக் ஆக்ஷன்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக் பிளட் சர்க்குலேஷன்லயும் போகும். ஓகேங்களா. ஸோ எப்படி நம்ம இன்ஜெக்டபிள்ஸ்ல கொடுக்குறோம், அப்புறம் ஓரல்ல கொடுக்குறோம், இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் மேஜர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அதே போல நேசலும் ஒரு முக்கியமான ரூட். ஓகேங்களா, ஒரு சில கண்டிஷன்ஸ்ல. எதுக்கு? சிஸ்டமிக் ஆக்ஷன்ஸ்க்காக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேக்சின் டெலிவரி. நிறைய வேக்சின் இன்னைக்கு நேசல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல அவைலபிள். இது ரிலேட்டடா நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. அதே போல லாஸ்ட் பாசிபிள் டைரக்ட் நோஸ் டு பிரெயின் டெலிவரி. ஸோ நோஸ் டு பிரெயின் டெலிவரி, ஸோ ஸ்பெசிஃபிக்கா பிரெயினுக்கு மட்டும் டார்கெட் பண்ணி ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி 4 பர்பஸ்க்காக நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு பர்பஸ்க்கும் நமக்கு ஒரு பர்டிகுலர் ஃபார்முலேஷன்ஸ் மார்க்கெட்ல அவைலபிள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது லோக்கல் டெலிவரி. ஸோ லோக்கல் டெலிவரி அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னது? நேசல் டிராப்ஸ் அல்லது நேசல் ஆயின்மெண்ட் ஆர் கிரீம்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா. நம்ம எல்லாருக்குமே ஃபார்மசில ஒர்க் பண்றோம், எல்லாருக்குமே இந்த ஃபார்முலேஷன்ஸ் பத்தி தெரியும். ஸோ இந்த லோக்கல் டெலிவரி இது எதுக்கு, என்ன பர்பஸ் அப்படின்னா டு ப்ரொவைட் கன்வீனியன்ட் அண்ட் ரேபிட் ரிலீஃப் ஃபார் லோக்கலைஸ்டு சிம்டம்ஸ். ஒரு சில சிம்டம்ஸ் எஸ்பெஷலி நேசல் அப்படின்னாவே நமக்கு அலர்ஜிக் ரைனிட்டிஸ் ஆர் ரைனிட்டிஸ் அலர்ஜி கண்டிஷன்ஸ்ல கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நேசல் கன்ஜஷன்ஸ், மூக்கடைப்புக்காக நாம நேசல் டிராப்ஸ்ல கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த நேசல் எபிதீலியம் அல்லது நேசல் மீகோசா சுத்தி ஏதாவது ஒரு வைரல் பாக்டீரியா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தா நாம டிராப்ஸ் அல்லது கிரீம்ஸ் கொடுத்து நாம சரி செய்யலாம். இது லோக்கல் டெலிவரி. இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரேபிட் ரிலீஃப் ஆஃப் சிம்டம்ஸ். கொடுத்த உடனே நமக்கு குயிக்கா ரிலீவ் ஆகும். மத்த ஓரலோட கம்பேர் பண்ணும்போது டோஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தேவைப்படுது. அதே போல ஒரு சில சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட்ல இருந்து நம்மளால அவாய்ட் பண்ணிட முடியும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நாம கண்டினியூஸா ஸ்டீராய்டு கொடுக்குறோம். நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் நேசல் வழியா ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறோம். அதே போல அலர்ஜிக் ரைனிட்டிஸ்க்கு ஆன்டி ஹிஸ்டாமின்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம ஓரலா கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா. அதெல்லாமே இந்த லோக்கல் எஃபெக்ட்ல லோக்கல் ரூட்ல நம்ம கொடுக்கும்போது நேசலுக்கு டைரக்டாவே கொடுக்கும்போது நமக்கு இந்த சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட் ரெடியூஸ் ஆகுது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்ரக்ஸ் எஸ்பெஷலி த ட்ரக்ஸ் ஃபார் நேசல் கன்ஜஷன்ஸ் அண்ட் அலர்ஜிக் ரெனிட்டிஸ் இதெல்லாமே நம்ம லாங் டேர்மா கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. பாருங்க, இப்போ கண்டினியூஸா ப்ரோலாங்கா கொடுத்துட்டு இருக்கோம். எஸ்பெஷலி அட்ரினர்ஜிக் ஏஜென்ட்ஸ் இந்த அட்ரினர்ஜிக் ஏஜென்ட்ஸ் நேசல் கன்ஜஷன்ஸ்க்காக கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இட் வில் ப்ரொடியூஸ் ரீபவுண்ட் கன்ஜஷன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல அந்த ட்ரக் எஸ்பெஷலி அட்ரினர்ஜிக் எகோனிஸ்ட் அந்த ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நேசல் கன்ஜஷன்ஸ்ல இருந்து நமக்கு ரிலீஃப் கொடுக்கும். இதே லாங் டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கன்ஜஷன்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ரைனிட்டிஸ் மெடிகோமென்டோசா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரீபவுண்ட் கன்ஜஷன். ஸோ கன்ஜஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அதனால தான் நம்ம ஒரு நேஷனல் கன்ஜஷன்ஸ் மூக்கடைப்புக்காக நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் மேக்ஸிமம் 5 days வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா. அக்கேஷனலா எப்பயாவது ஒரு டைம் தான் நம்ம எடுத்துக்கணும். அதை கண்டினியூஸா யூஸ் பண்ண கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெனிட்டிஸ் மெடிகோமென்டோசா பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இந்த லோக்கல் ரூட்ல நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ட்ரக் என்னென்ன கண்டிஷன்ஸ்க்காக கொடுப்போம் அப்படின்னா காமனா ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்போம். எல்லாருக்குமே தெரியும், பெக்லமெத்தசோன், டைப்ரோபைனோட், அப்புறம் ஃப்ளூட்டிகேசோன், அப்புறம் பியூடசோனைடு இதெல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஃபார்மசில ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்குமே இது எல்லாமே டிராப்ஸ் அண்ட் நேசல் ஸ்ப்ரேல அவைலபிள். ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ரன்னிங் நோஸ், இந்த மாதிரி அலர்ஜிக் ரெனிட்டிஸ், அப்புறம் நேசல் கன்ஜஷன்ஸ், இந்த மாதிரி அலர்ஜிக் கண்டிஷன்ஸ்லயும் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. அதே போல ஆன்டி ஹிஸ்டாமின் ட்ரக்ஸ் லைக் அசலாஸ்டின் ஹைட்ரோக்ளோரைடு, அதுக்கப்புறம் சிம்பத்தோமைமெட்டிக் ட்ரக்ஸ் எபிட்ரின் ஹைட்ரோக்ளோரைடு அண்ட் ஃபினைலெஃப்ரின். இந்த ஃபினைலெஃப்ரின் எபிட்ரின் ஹைட்ரோக்ளோரைடு எல்லாமே சிரப்ஸ்ல அவைலபிள். ஓகேங்களா. பீடியாட்ரிக் காஃப் சிரப்ஸ்ல அவைலபிள். அதே போல ஆன்டி பாக்டீரியல் ட்ரக்ஸ் குளோர்ஹெக்சிடின் அண்ட் முப்பிரோசின் இது கிரீம்ல அவைலபிள் லோக்கல் எஃபெக்ட்டுக்காக. ஸோ இது எல்லாமே காமனா நேசல் டிராப்ஸ் அண்ட் நேசல் ஸ்ப்ரேல அவைலபிள். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் நேசல் லோக்கலைஸ்ட் எஃபெக்ட். நெக்ஸ்ட் சிஸ்டமிக் எஃபெக்ட்.
ஓரல் ரூட் இருக்குது, இன்ஜெக்டபிள் இருக்குது. அது எல்லாம் தவிர்த்து ஏன் நம்ம வந்து சிஸ்டமிக்காக நம்ம ஏன் நேசல் ரூட்ல கொடுக்கணும் அப்படின்னா, யூட்டிலைஸ்டு when the oral route is not viable. யாருக்கு எல்லாமே வந்து oral route not viable, சில பேர் வந்து கண்டினியூஸா வாமிட்டிங் எடுப்பாங்க, அல்லது ஒரு சில பர்டிகுலர் ட்ரக்ஸ் வந்து நம்ம ஓரலா கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்டொமக் ஆசிட் அண்ட் ஸ்டொமக்கல் இருக்கிற வந்து என்சைம், எஸ்பெஷலி பாலிபெப்டைட்ஸ், பெப்டைட்ஸ் அண்ட் பாலிபெப்டைட்ஸ், இது போல ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஜிஐ ஃப்ளூயிட், எஸ்பெஷலி இன்சுலின், இது எல்லாருக்குமே தெரியும், ஓரலா கொடுக்க முடியாது. என்ன ஆயிடும், அது வந்து டைஜஸ்டட் ஆயிரும். ஓகேங்களா, டிகிரேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பாலிபெப்டைட் ட்ரக், அதுக்கப்புறம் ஒரு சில புவர்லி அப்சார்ப்டு, ஓரலா கொடுக்கும்போது ரொம்ப புவரா அப்சார்ப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப போர்லி அப்சார்ப்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து நேசல் ரூட் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட் மெட்டபாலிசம், ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட் வந்து நம்மளால அவாய்ட் பண்ணிட முடியும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம நேசல் ரூட்ல கொடுக்கும்போது டைரக்டா வந்து லிவருக்கு பைபாஸ் ஆகிறது, லிவருக்கு போகிறத வந்து நம்ம தடுக்க முடியும். ஓகேங்களா, பைபாஸ் பண்ணலாம். அதே போல நேசல் டிஷ்யூ இஸ் ஹைலி வாஸ்குலரைஸ்டு. நேசல் மீகோசா, நேசல் எபித்தீலியம் சுத்தி வந்து சின்ன சின்ன மைக்ரோ வாஸ்குலர்ஸ் நிறைய இருக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் அங்க அதிகமா இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல குயிக் எஃபிஷியன்ட் சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன் கிடைக்கும், ரேபிட் அப்சார்ப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே போல பொட்டன்ஷியல் டு எலிசிட் ரேபிட் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ், குயிக் ஆக்ஷன்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி யாருக்கெல்லாம் மைக்ரைன் இருக்கோ அண்ட் சிவியர் பெயின் இருக்கோ, ஹெட்ஏக் இருக்கோ, அவங்களுக்கு வந்து இந்த நேசல் ரூட்ல நம்ம வந்து கொடுக்க முடியும். நமக்கு ஒரு நல்ல குயிக் ஆக்ஷன்ஸ் வந்து கிடைக்குது. இது அதே போல இட்ஸ் நான் இன்வேசிவ், ஈஸி டு செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், நமக்கு நாமளே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஹேஸ் லோ ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆர் டிசீஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ் கம்பேர் டு பேரண்டல் ரூட். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம அந்த ட்ரக் கண்டென்ட் குவான்டிட்டி வந்து ரொம்ப ஸ்மால் வால்யூம்ல தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 25 to 200 மைக்ரோன் லிட்டர்ல தான் நம்ம டிராப்ஸ்ல தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஓரல்ல கொடுக்குற மாதிரியோ இன்ஜெக்டபிள்ஸ்ல கொடுக்குற மாதிரியோ அப் டு 3 ml 5 ml அல்லது லார்ஜ் வால்யூம் பேரண்டல்ஸ் மாதிரி, ஸோ மோர் லார்ஜ் குவான்டிட்டியில நம்ம கொடுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில பொட்டன்ட் ட்ரக்கு மட்டும்தான் இது வந்து சூட்டபிள். ஓகேங்களா, அதே போல ஒரு சில ட்ரக் வந்து அங்க மீகோசிலியரி கிளியரன்ஸ், அந்த மீகோஸ்ல இருக்கிற ஒரு சில என்சைம்ஸ், அப்புறம் மீகோஸ்ல இருக்கிற ஒரு சில அந்த ஃப்ளோரா, பாக்டீரியல் ஃப்ளோரா, அது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரக் வந்து ஒன்ஸ் அங்க போன உடனே என்ன பண்ணிரும், ட்ரக்கை வந்து மெட்டபாலிசம் பண்ணிடும். ஸோ மீகோசிலியரி கிளியரன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் டைம் ரொம்ப லிமிட்ல இருக்கும். ஓகேங்களா, கான்டாக்ட் டைம் நிறைய நேரம் கான்டாக்ட் டைம் இருக்காது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ். லோ எபித்தீலியல் பர்மியபிலிட்டி, ஒரு சில ஹைட்ரோஃபிலிக் ட்ரக்ஸ், ஹைட்ரோஃபிலிக்னா ஹைலி வாட்டர் சால்யூபிள் ட்ரக்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து எபித்தீலியல் பர்மியபிலிட்டி, அதாவது அப்சார்ப்ஷன் த்ரூ எபித்தீலியல் செல்ஸ் வழியா வந்து அப்சார்ப்ஷன் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் ஹைட்ரோஃபோபிக் ட்ரக்ஸ் வந்து ஈஸியா அப்சார்ப்ஷன் ஆகும். ஸோ ஹை வேரியபிலிட்டி இன் அப்சார்ப்ஷன் கம்பேர் டு இன்ஜெக்ஷன்ஸ் ஃபார் காம்பவுண்ட்ஸ் வித் ஹை மாலிகுலார் வெயிட் லைக் பெப்டைட்ஸ். ஸோ இது போல ஹை மாலிகுலார் வெயிட் அண்ட் பெப்டைட் ட்ரக்ஸ் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் ட்ரக்ஸ், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து அதனுடைய அப்சார்ப்ஷன் வேரியபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும், பயோஅவைலபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ சிஸ்டமிக் டெலிவரி த்ரூ நேசலுக்கு என்னென்ன ட்ரக்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிள், எல்லாருக்கும் தெரியும். பாலிபெப்டைட் ஹார்மோன் என்னென்னது, டெஸ்மோப்ரசின், கால்சிட்டோனின், ஆக்சிடோசின், இந்த மூணுமே வந்து மார்க்கெட்ல அவைலபிள். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து ஓரலா நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இது ஏன் கொடுக்க முடியாது, நம்ம ஒரு தனி கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து நேசல் ஸ்ப்ரேல அவைலபிள். அதே போல ஓபியாய்டு அனல்ஜெசிக்ஸ் லைக் ஃபென்டனில் சிட்ரேட், அதுக்கப்புறம் வந்து 5-ஹைட்ராக்சி ட்ரிப்டமைன் 1 எகோனிஸ்ட், அதாவது சுமாட்ரிப்டேன் ஹெட்டேக்காக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்கலாய்டு நிக்கோட்டின், அப்புறம் ப்ரொப்ரானால் கொடுக்கலாம் ஃபார் மைக்ரைன்காக. அதுக்கப்புறம் ப்ரோஜெஸ்ட்ரான்ஸ், ஹார்மோன்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து காமனா மார்க்கெட்ல வந்து நேசல் ஸ்ப்ரே ஆர் நேசல் சொல்யூஷன்ஸ்ல வந்து அவைலபிள். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து டைரக்டா பிளட் கூட கான்டாக்ட் ஆகுது. அதனால தான் இது வந்து சிஸ்டமிக் டெலிவரி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்துங்க நேசல் வேக்சின். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய பயாலஜிக்கல் அண்ட் வேக்சின் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த நேசல் ரூட்ல வந்து வேக்சினேஷன்ஸ் பண்றதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதனுடைய டார்கெட் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நம்ம இன்ட்ராநேசல் வேக்சினேஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னா, பாருங்க, இட்ஸ் டார்கெட் தி நேசல் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ, நால்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஷ்யூ போய் டார்கெட் பண்ணும். அப்படி டார்கெட் பண்ண உடனே நமக்கு வந்து அங்க ஒரு இம்யூனோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா அது ப்ரோமோட் போத் செல்லுலார் அண்ட் ஹீமோரல் இம்யூனோ ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன மெக்கானிசம் அப்படின்னா, அந்த வேக்சின் போயிட்டு இந்த நால்ட்ல டார்கெட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நேச்சுரலாவே வந்து லோக்கலா ஐஜிஏ அப்படிங்கிற ஆன்டிபாடிஸ் வந்து இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து இன் ஃபியூச்சர்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆன்டிஜென்ஸ் வந்து நமக்கு உள்ள என்ட்ரி ஆனா, வைரஸ் உள்ள என்ட்ரி ஆனா இது கில் பண்ணிடும். அதே சமயம் ஐஜிஜிக்கும் இது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஐஜிஏ அண்ட் ஐஜிஜி. இதோட கீ பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அன்லெஸ் த வேக்சின் contains live attenuated virus, காமனாவே இந்த நேசல் வேக்சின்ஸ் வந்து யூசுவலா லைவ் அட்டினியூட்டட் வேக்சின்ஸ் தான் கொடுப்போம். ஓகேங்களா, சப்போஸ் லைவ் அட்டினியூட்டட் இல்ல அப்படின்னா, ஸோ அதுக்காக அட்ஜுவன்ஸ், அதுக்காக வெஹிக்கிள்ஸ் வந்து நாம டெவலப் பண்ணணும். ஓகேங்களா, இதுக்கு நம்ம டோலரன்ஸ் மெக்கானிசம் வராம இருக்கிறதுக்காக நம்ம ஸ்பெசிபிக் மீகோசல் அட்ஜுவன்ஸ்,
நோட் இட், ஸ்பெசிபிக் மியூகோசல் அட்ஜுவன்ஸ் வந்து நாம அது கூட கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெடியூஸ்டு ரிஸ்க் ஆஃப் நீடில் ஸ்டிக் இன்ஜுரி. ஸோ காமனாகவே வேக்சின்ஸ் அப்படின்னா குழந்தைங்க ஞாபகம் தான் வரும். நாம வந்து இன்ட்ராடெர்மல்ல கொடுக்குறோம், அதுக்கப்புறம் இன்ட்ரா மஸ்குலர்ல கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஓரல்ல கொடுக்குறோம். ஸோ போலியோ, அப்புறம் வந்து பென்டாவேலண்ட், அதுக்கப்புறம் வந்து டிபிடி, அப்புறம் எம்ஆர் வேக்சின். ஸோ இந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்ஜெக்டபிள்ஸ்ல கொடுக்கறதுனால குழந்தைங்க வந்து இந்த நீடில் ஸ்டிக் இன்ஜுரியில இருந்து நம்ம கொஞ்சம் இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த பயத்துல இருந்து நம்ம வெளியே கொண்டாட முடியும். ஓகேங்களா? அதனால வந்து நமக்கு பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த நீடில் ஃபோபியா அப்படிம்பாங்க. குழந்தைங்க இந்த வேக்சினேஷன் சென்டர்ல போன உடனே குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நேசல் வேக்சினேஷன்ல இந்த ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் பாசிபிளி டிக்ரீஸ்டு நீட் ஃபார் கோல்டு செயின் ஸ்டோரேஜ் ஃபார்முலேட்டட் as ட்ரை பவுடரா இருந்தா கோல்டு செயின் வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து லைவ் அட்டினியூட்டட் இன்ஃப்ளூயன்சா வேக்சின். எல்லாருக்கும் தெரியும் இன்ஃப்ளூயன்சா வேக்சின், நேசல் வேக்சின். ஒரு நல்ல ஃபெமிலியர் பிராண்ட் நேம் வந்து என்னது? நாசோவேக் S4, அதுக்கப்புறம் S2 ப்ராடக்ட். இது வந்து நேசல் வேக்சின்ஸ். அதே போல வந்து வேக்சினேஷன் எகெயின்ஸ்ட் கோவிட் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது சார்ஸ் கோவிட் 2. ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டா வந்து இப்போ ட்ரையல் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து சீக்கிரமா நேசல் வேக்சின் டெவலப் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு சில நிறை குறைகள் வந்து நிறை குறைகள் பத்தின ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து இது முக்கியமானது. லைவ் அட்டினியூட்டட் இன்ஃப்ளூயன்சா வேக்சின் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃபார் நேசல் வேக்சின்ஸ். இது மட்டும் இல்லாம நிறைய பயாலஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சம் அதர் வேக்சின்ஸ் வந்து நேசல் ரூட்ல கொடுக்க வந்து ரிசர்ச் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சீனஸ் டெலிவரி, அதாவது டைரக்ட்லி ஃப்ரம் நோஸ் டு பிரெயின், டைரக்டா பிரெயினை வந்து டார்கெட் பண்ணி ட்ரக் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பண்றது. அதனாலதான் வந்து சீனஸ் டெலிவரி. எப்படி? நோஸ் டு பிரெயின். மெக்கானிசம் என்ன அப்படின்னாங்க, ஒன்ஸ் நம்ம நாசல் வழியா கொடுக்கும்போது அந்த நேசல் மியூகோசாக்கு மேல ஆல்ஃபாக்டரி ரீஜன் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஆல்ஃபாக்டரி ரீஜனுக்கு மேல பட்டு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டைரக்டா பிரெயின்ல என்டர் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. யூஸ் வந்து காமனா இந்த நோஸ் டு பிரெயின் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் வந்து எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா அல்சைமர் டிசீஸ்க்காக கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதாவது பிரெயின் டார்கெட், பிரெயின் ஆர் சிஎன்எஸ் டார்கெட் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ல ஒன்னு சிஎன்எஸ் டெலிவரி, சாரி நோஸ் டு பிரெயின் டெலிவரி. ஓகேங்களா? ஓகே. ஸோ அல்சைமர் டிசீஸ்க்காக கொடுப்போம், பிரெயின் டியூமர் கண்டிஷன்ல கொடுக்கலாம், அப்புறம் எபிலப்சி ஆன்டி எபிலப்டிக் ட்ரக்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பெயின்காக கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்லீப் டிசார்டர்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்காக நம்ம டைரக்டா பிரெயினுக்கு வந்து நாசல் வழியா நம்ம கொடுக்க முடியும். இதுல என்ன லிமிடேஷன்ஸ் அப்படின்னாங்க, எஃபிஷியன்சி ஜெனரலி லோ. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக் வந்து எந்த அளவுக்கு சிஎன்எஸ்க்கு கரெக்டா போய் ரீச் ஆகுது அப்படின்னு நம்ம பர்ஃபெக்டா கணிக்க முடியுமா அப்படின்னா அது கொஸ்டினபிள் தான். கிட்டத்தட்ட நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக் வந்து ஒரு less than 1% தான் போய் அங்க ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னாங்க, இந்த ஆல்ஃபாக்டரி ரீஜன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற அந்த பி கிளைகோ புரோட்டீன் அப்படிங்கிற அந்த ட்ரக் டிரான்ஸ்போர்ட் சேனல் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து யூஸ்வலாவே ஈஃப்ளக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு ட்ரக்கும் அவ்வளவு சீக்கிரம் வந்து பிளட் பிரெயின் பேரியர்ல இருக்கும். இந்த பி கிளைகோ புரோட்டீன் ஈஃப்ளக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஏதாவது ஒரு நியூ ட்ரக்ஸ் மாலிகுல்ஸ் வந்து அது டிடெக்ட் பண்ணுது அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து பிரெயின்ல என்டர் ஆக விடாது. ஸோ ஓகேங்களா? ஆக்டிவ்லி செக்ரீட்டட் அப்படிங்கிற மெக்கானிசம் யூஸ் பண்ணி உள்ள இருக்கிற ட்ரக் அப்படியே வெளியே தள்ளி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இந்த பி கிளைகோ புரோட்டீன் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆல்ஃபாக்டரி ரீஜியன்ல இருக்கிற அந்த பி கிளைகோ புரோட்டீன் வந்து ட்ரக்கை வந்து வெளியே தள்ளி விட்டுரும். இதனால ட்ரக் அப்சார்ப்ஷன் இன்டு தி பிரெயின் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது வந்து லிமிடேஷன். ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சர் நீட்ஸ் வந்து இது ரிலேட்டடா நம்ம எப்படி ட்ரக் அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறது ரிசர்ச் பண்றது இன்னும் ரொம்ப ஃபியூச்சர் விசன்ஸ் நல்லா இருக்கும். ஓகேங்களா? நீட் ஃபார் ஃபார்முலேஷன்ஸ் கண்டெய்னிங் அண்ட் அக்செப்டபிள் நேசல் பர்மியேஷன் என்ஹான்சர். நேசல் பர்மியேஷன் என்ஹான்சர் வந்து நாம ஒரு நியூவா நம்ம டெவலப் பண்ணணும். அதே சமயம் பயோ அட்ஹெசிவ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம நிறைய டெவலப் பண்ணும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி டெலிவர்டு பை நேசல் டிவைஸ் கேப்பபிள் ஆஃப் டார்கெட்டிங் த ஆல்ஃபாக்டரி ரீஜன்ஸ். நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆல்ஃபாக்டரி ரீஜன்ஸ் வந்து டைரக்டா டார்கெட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. எக்ஸாம்பிள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது டோனாபெசில். இது ஆன்டி மஸ்காரனிக் ட்ரக்ஸ். இந்த டோனாபெசில் வந்து அல்சைமர் டிசீஸ்க்காக கொடுப்போம். இது வந்து ரெண்டு முக்கியமான ஃபார்முலேஷன்ஸ்ல அவைலபிள். சாலிட் லிபிட் நானோ பார்ட்டிகல்ஸ், அதாவது டோனாபெசில் சாலிட் லிபிட் நானோ பார்ட்டிகல்ஸ், அதே சமயம் டோனாபெசில் லிபோசோம்ஸ், இந்த ரெண்டு ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து மார்க்கெட்ல அவைலபிள். ஓகேங்களா? அதே போல டயசிஃபார்ம் அண்ட் நாலக்சோன், இது வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன், நேசல் வழியா கொடுக்கலாம். இது வந்து டைரக்டா பிரெயினுக்கு போய் ரீச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் லிமிடெட் ட்ரக்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து நோஸ் டு பிரெயின் வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டெலிவரி சிஸ்டம், நேசல் ட்ரக் டெலிவரி சிஸ்டத்துல. ஓகேங்களா? ஸோ ஓகே, நேசல் டோசேஜ் ஃபார்ம் அண்ட் டெலிவரி சிஸ்டம். ஸோ என்னென்ன ஃபார்முலேஷன், என்ன டோசேஜ் ஃபார்ம் வந்து அவைலபிள் எல்லாருக்கும் தெரியும். என்னது? இன்ஹலேஷனல் சொல்யூஷன். இன்ஹலேஷனல் சொல்யூஷன், நேசல் சொல்யூஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெரைல் ட்ரக்ஸ் சொல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கும்.
nasal or oral respiratory route வழியா நாம கொடுக்கலாம். ஓகேங்களா? administered for local action on the bronchial tree. ஒரு சில upper respiratory tract infectionsக்காக நாம கொடுக்கலாம். ஓகேங்களா? local effectக்காகவும் கொடுக்கலாம், அதே சமயம் systemic effectக்காகவும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து இந்த inhalational solution வந்து nebulizer மூலமா நம்ம கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா local effectயும் ப்ரொடியூஸ் பண்ணும், upper respiratory tract infections, அதே சமயம் வந்து லங்ஸ்ல அப்சார்ப்ஷன் ஆகி bloodலயே என்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ administered as a fine mist or fine powder நம்ம சொல்யூஷனா கொடுக்கும்போது இந்த நெபுலைசர் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன சின்ன ஃபைன் மிஸ்டா கன்வெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட அது மைக்ரான்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும். for few microns in size 0.5 to 5 micron meter sizeக்கு வந்து ஒரு ஃபைன் மிஸ்டா கன்வெர்ட் பண்ணி bronchial treeக்கு வந்து டைரக்டா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டெலிவரி டிவைஸ் எல்லாருக்கும் தெரியும் நெபுலைசர். ஓகேங்களா? ஸோ இதனுடைய வேலையை என்ன அப்படின்னா அந்த சொல்யூஷனை வந்து ஃபைன் மிஸ்டா கன்வெர்ட் பண்ணும், அதனுடைய சைஸ் வந்து 0.5 to 5 மைக்ரான் மீட்டர். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நாம என்னென்ன ஃபார்முலேஷன் இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். இன்ஹலன்ஸ் வந்து ஹை வேப்பர் பிரஷர் மூலமா ட்ரக்ஸ் போய் என்ன பண்ணுது நேசல் ரூட்டுக்கு போய் சேருது. ஓகேங்களா? ஸோ இன்ஹலன் டிவைஸ் என்ன அப்படின்னா இன்ஹேலர், நெபுலைசர். இந்த நெபுலைசர் மிஷின்ல இந்த டியூப்ல இன்ஹேலர் இருக்கும், இந்த இன்ஹேலர்ல தான் நம்ம ட்ரக் வந்து வைப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நேசல் டிராப்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த நேசல் டிராப்ஸ் வந்து என்னது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும், அதாவது ஒன்னு சொல்யூஷன்ல இருக்கும், அல்லது சஸ்பென்ஷன்ல இருக்கும், அல்லது எமல்ஷன்ல இருக்கும். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து அந்த ட்ரக்னுடைய பர்டிகுலர் ட்ரக்னுடைய நேச்சரை பொறுத்து, அதனுடைய சால்யூபிலிட்டி பொறுத்து, அதனுடைய ஸ்டெபிலிட்டியை பொறுத்து அமையும். ஓகேங்களா? காமனா இந்த நேசல் டிராப்ஸ் வந்து ஸ்குவைஸ் பாட்டில வந்து பேக் பண்ணிருப்பாங்க, எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ யூஸ்டு ஃபார் நேசல் டீகன்ஜஷன்ஸ், மூக்கடைப்புக்காக இந்த நேசல் டிராப்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அல்லது ஒரு சில நேசல் லோக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக நம்ம கொடுப்போம். Patient must adopt a semi-recumbent or unusual positions. So low volume accuracy, uncontrolled dose. இது ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு. prone to shut back leading to contaminations. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த ட்ரக் டெலிவரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிக்விட்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன் ஃபார்ம். இந்த நேசல் டிராப்ஸ்ல வந்து வால்யூம் அட்மினிஸ்ட்ரேட் டிபிக்கலி டிராப்ஸ்ல தான் நம்ம கொடுப்போம். கிட்டத்தட்ட 25 to 200 மைக்ரான் லிட்டர் பர் நாஸ்ட்ரில்ஸ். ஓகேங்களா? ஒரு நாஸ்ட்ரில்ஸ் வந்து 2 டிராப்ஸ் ஆர் 25 to 200 மைக்ரான் லிட்டர் தான் நம்ம கொடுக்க முடியும். சொல்யூஷன் ஃபார் நேசல் யூஸ் ஆர் ஆஃபன் பேக்கேஜ்ட் இன் டிராப்பர் பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் ஸ்ப்ரே பாட்டில்ல பேக் பண்ணிருப்பாங்க. அதனுடைய குவான்டிட்டி பார்க்கும்போது 15 to 30 ml இருக்கும் இந்த நேசல் டிராப்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்த டோசேஜ் ஃபார்ம் என்ன அப்படின்னா மீட்டர் டோஸ் ஸ்ப்ரே, பம்ப் ஆர் சிரஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஃபார்மசியில. ஓகேங்களா? ஸோ இது வந்து அக்யூரேட் டோஸ் டெலிவருக்காக இந்த டிவைஸ் வந்து நமக்கு இங்க யூஸ் ஆகுது. ஸோ ஒரு சிங்கிள் டெலிவரிக்கு வந்து நமக்கு கிட்டத்தட்ட 25 to 200 மைக்ரான் லிட்டர் ட்ரக் வந்து நமக்கு அதில் அட்மினிஸ்டர் ஆகுது, ஃபைன் ட்ராப்லெட்ஸாக அட்மினிஸ்டர் ஆகுது. ஸோ அதனுடைய பார்ட்டிகல் சைஸ் பார்க்கும்போது 25 to 50 மைக்ரான் மீட்டர். ஓகேங்களா? ஸோ ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர் டு அட்மினிஸ்டர் தேன் ட்ராப்ஸ். ஸோ ட்ராப்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம குயிக்காக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் இந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலர், MDI அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பட் மே ரெக்வயர் பிரைமிங். கொஞ்சம் அது பத்தின ஒரு பேசிக் ஐடியா வேணும், நாலேஜ் வேணும், எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு. இது யூனிட் டோஸ்லயும் அவைலபிள், பீடியாட்ரிக்காக அல்லது அக்யூட் பர்பஸ்க்காக யூனிட் டோஸ்லயும் அவைலபிள், அதே போல ரிசர்வையர் கிரானிக் ட்ரீட்மெண்ட்லயும் அவைலபிள், MDI அப்படின்னு சொல்லுவோம், மீட்டர் டோஸ் இன்ஹேலர். அடுத்தது வந்து பிரீத் ஆக்டிவேட் டெலிவரி, லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். பேஷன்ஸ் ப்ளோ, எப்போ எல்லாமே வந்து பேஷன்ஸ் வந்து இன்ஹேல் பண்றாங்களோ அப்போ ட்ரக் வந்து உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகும். ஓகேங்களா? பேஷண்ட் ப்ளோ த்ரூ ஏ மவுத் பீஸ் வைல் ஹோல்டிங் ஏ டைட் ஃபிட்டிங் நாசல் இன் ஒன் நாஸ்ட்ரில்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் ஆக்ஷன் சீல்ஸ் த nasal cavity, preventing drug loss to the mouth or throat and spread droplet throughout the cavity. ஸோ preservative free formulations அப்படின்னு சொல்லுவோம் இந்த லிக்விட் ஃபார்முலேஷன்ஸ். பிரீத் ஆக்டிவேட்டட் டெலிவரி சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இன்ஹேல் பண்ணும்போது மட்டும் ட்ரக் உள்ள என்டர் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ். அடுத்தது வந்து காமனா பவுடர் ப்ரிப்பரேஷன்ஸ். மீட்டர் டோஸ் இன்சஃப்லேஷன், ட்ரை பவுடர்ல இருக்கும். இது வந்து ட்ரை பவுடர்ல இருக்கும், இதுவும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அட்ஹேர் பெட்டர் டு தி நேசல் மீகோசா. ஒன்ஸ் வந்து இந்த ட்ரை பவுடர் கொடுக்கும்போது நேசல் மீகோசால வந்து ஒரு நல்ல அட்ஹரன்ஸ் இருக்கும், அலோவிங் ஏ லாங்கர் டைம் ஃபார் அப்சார்ப்ஷன்ஸ். மற்ற லிக்யூட் கம்பேர் பண்ணும்போது இந்த பவுடர் வந்து மீகோசால அட்ஹரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால லாங் டைம் ஆஃப் அப்சார்ப்ஷன் இருக்கும். ஸோ கேன் டெலிவர் ஏ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ட்ரக், டோன்ட் ரெக்வயர் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஹேவ் இம்ப்ரூவ்டு stability. So particle size control ரொம்ப ரொம்ப important. 5 to 10 micron meter for deposition in the respiratory region. So powder, அந்த powder form வந்து அந்த powder particles வந்து 5 to 10 micron meter குள்ள இருக்கணும். So இதெல்லாமே வந்து நம்ம individual dosage form பார்க்கும்போது இதை ஃபுல்லா பார்க்கலாம். MDI னா என்ன, மீட்டர் டோஸ் இன்ஹேலர், அந்த டிவைஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ பட் இப்போதைக்கு நேசல் ட்ரக் டெலிவரி சிஸ்டத்தில் என்னென்ன ஃபார்முலேஷன் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. பவுடர் முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் செமி சாலிட் பார்க்கும்போது க்ரீம் ஆர் ஜெல்லி மாதிரி இருக்கும், க்ரீம் ஆர் ஆயின்மெண்ட் ஃபார்ம்ல இருக்கும், அப்ளைடு வித் ஃபிங்கர். ஸோ யூஸ்வலாகவே நமக்கு வந்து இந்த நாஸ்ட்ரில் இன்சைட்ல மீகோசால, நேசல் மீகோசால ஏதாவது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா காமனா நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து மார்க்கெட்ல அவைலபிள். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது முப்பிரோசின் அண்ட் குளோர்ஹெக்சிடின், நியோமைசின் க்ரீம்.
இது வந்து வித் ஹெல்ப் ஆஃப் ஃபிங்கர் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா இந்த மீகோசால வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். மெர்சி டு அப்ளை அன்கண்ட்ரோல்டு டோஸ் ஒன்லி ஃபார் ட்ரக்ஸ் வித் லார்ஜ் தெரபியூட்டிக் விண்டோ அண்ட் ஹை டாலரபிலிட்டி ட்ரக் மட்டும் தான் இந்த ஃபார்முலேஷன்ஸ் வந்து அப்ளிகபிள். யூஸ் டு ப்ரொலாங்ட் ரீடென்ஷன் இன் தி கேவிட்டி. ஸோ நேசல் நாஸ்ட்ரின்ல நேசல் மீகோசால லாங் டைமா பவுடர் எடுத்தது இது லாங் டைமா வந்து கான்டாக்ட் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நமக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷனும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, இந்த செமி சாலிட்ல கிரீம் எஸ்பெஷலி ஆன்டிபயோட்டிக் கிரீம் ஃபார் நாஸ்ட்ரின் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து மார்க்கெட்ல இருக்கிற டோசேஜ் ஃபார்ம். ஃபார்முலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலா இந்த நேசல் ட்ரக் டெலிவரி சிஸ்டத்துக்கு எஸ்பெஷலி நேசல் டிராப்ஸ் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ்க்கு வந்து நம்ம வெஹிக்கிள் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பியூரிஃபைட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகேங்களா, மோஸ்ட் நேசல் டீகன்ஜஷன் சொல்யூஷன்ல வந்து அக்வோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நோட் இட். இது முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் டானிசிட்டி அட்ஜஸ்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டானிசிட்டி மெயின்டைன் பண்ணணும். இதுக்காக நம்ம சோடியம் குளோரைடு யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் குளுக்கோஸ் அன்ஹைட்ரஸ் குளுக்கோஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். பாடி ஃப்ளூயிட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் என்னது 0.9% சோடியம் குளோரைடு காமனா நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து pH பஃபர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம யூஸ் பண்றோம் pH மெயின்டைன் பண்றதுக்காக. எதுக்கு அப்படின்னா அந்த ட்ரக்னுடைய இண்டிவிஜுவல் ட்ரக்னுடைய ஸ்டெபிலிட்டிக்காக, அதுக்கப்புறம் நம்ம வந்து நேசல் ஃப்ளூயிட்னுடைய கம்பேட்டபிலிட்டிக்காக நம்ம இந்த pH வந்து அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இதனுடைய ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட pH 5.5 to 6.5 குள்ள நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது பெஸ்ட். அது அப்பதான் வந்து ஃபார்முலேஷன்ஸ் வந்து நான் இரிட்டன்டா இருக்கும். ஸோ யூஸ்வலாவே 3 to 10 குள்ள நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, லெஸ் தென் 3 ஆர் மோர் தென் 10 வந்து கண்டிப்பா நேசல் கேவிட்டி நாஸ்ட்ரில வந்து இரிட்டன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டா வந்து 5 to 6.5 வந்து டிசரபிள் அதனுடைய pH. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் விஸ்காசிட்டி மாடிஃபயர். விஸ்காசிட்டி மாடிஃபயர் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நோஸ் டு பிரெயின் ட்ரக் டெலிவரி சிஸ்டத்துல வந்து மீகோ அட்ஹேசிவ் மெட்டீரியல்ஸ் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு வந்து மார்க்கெட்ல நம்ம காமனா என்ன விஸ்காசிட்டி மாடிஃபயர் ஆர் மீகோ அட்ஹேசிவ் யூஸ் பண்றோம் அப்படின்னா டிஸ்பெர்சபிள் செல்லுலோஸ் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோ கிறிஸ்டாலின் செல்லுலோஸ் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் கார்பாக்சி மிథைல் செல்லுலோஸ் CMC சோடியம், இது ரெண்டுமே வந்து செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ்ல யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் பாலி அக்ரைலைட் யூஸ் பண்றோம். அப்புறம் சிட்டோசான் ஆர் சைட்டோசான் ஸ்டார்ச், இது எல்லாமே வந்து மீகோ அட்ஹேசிவ் மெட்டீரியல்ஸ் நேசல் ட்ரக் டெலிவரி சிஸ்டத்துல நம்ம காமனா யூஸ் பண்றோம். இதனுடைய வேலையை என்ன அப்படின்னா விஸ்காசிட்டி இன்க்ரீசர் அண்ட் ஆர் மீகோ அட்ஹெசன்ஸ். மீகோ அட்ஹெசன் அப்படின்னா என்ன பண்ணும்னா இது வந்து ட்ரக் ரெசிடென்ஸ் டைம் அந்த நேசல் கேவிட்டியில வந்து ட்ரக் கான்டாக்ட் டைமை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ வந்து நமக்கு ஒரு பெட்டர் அப்சார்ப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதே சமயம் வந்து இந்த என்சைமேட்டிக் டீக்ரேடேஷன்ல இருந்து இது ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இது இந்த மீகோ அட்ஹேசிவ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதே போல அந்த அந்த எபிதீலியல் செல்ஸ்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணி அந்த ஓப்பன் டைட் ஜங்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி ட்ரக் பெனிட்ரபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இதான் வந்து இதனுடைய ஒர்க் மீகோ அட்ஹேசிவ்ஸ். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சால்யூபிலிட்டி என்ஹான்சர். சால்யூபிலிட்டி என்ஹான்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நாம ட்ரக் வந்து கம்ப்ளீட்டா சால்யூபிள் ஆகணும். ஸோ யூனிஃபார்மா கரையணும். அதுக்காக நம்ம கோ சால்வெண்ட் எடுத்துக்கிறோம், கிளைசரால் எடுத்துக்கிறோம், ப்ரோபைலின் கிளைகால் ஆல்ரெடி படிச்சதா கோ சால்வெண்ட். அதுக்கப்புறம் பாலி எத்திலின் கிளைகால் அதாவது நம்பர் 300 இதெல்லாமே வந்து கோ சால்வெண்டா எடுத்துக்கிறோம். இது தவிர உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சைக்ளோடெக்ஸ்ட்ரின்ஸ். எக்ஸாம்பிள் டைமெத்தில் பீட்டா சைக்ளோடெக்ஸ்ட்ரின், இது எல்லாமே வந்து சால்யூபிலிட்டி என்ஹான்சரா நேசல் டிராப்ஸ்க்கு வந்து நம்ம காமனா எடுத்துக்கிறோம். யூஸ்டு டு இன்க்ரீஸ் த சால்யூபிலிட்டி ஆஃப் புவர்லி சால்யூபிள் ட்ரக்ஸ் to enable effective doses to be administered in the low volume permissibles. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பர்மேசின் என்ஹான்சர். பர்மேசின் என்ஹான்சர் வந்து சர்ஃபெக்டன்ட்ல வந்து பைல் சால்ட் யூஸ் பண்றோம். அப்புறம் கேட்டயானிக் பாலிமர்ஸ் யூஸ் பண்றோம். சிட்டோசான்ஸ் ஆர் சைட்டோசான். இந்த சைட்டோசான்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தது போல மீகோ அட்ஹேசிவ்ஸ் அண்ட் பர்மேஷன் என்ஹான்சர். அதுக்கப்புறம் டைட் ஜங்ஷன் மாடுலேட்டர் யூஸ் பண்றோம். இது எதுக்கு அப்படின்னா அந்த நேசல் எபிதீலியல் வழியா வந்து ட்ரக்னுடைய பெனிட்ரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் என் அசிடைல் சிஸ்டன்ஸ், இது எல்லாமே வந்து பர்மேஷன் என்ஹான்சர். ஓகேங்களா, அப்பதான் வந்து நமக்கு வந்து ஒரு குட் பெனிட்ரபிலிட்டி வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா, transiently modify the structure of nasal epithelium. ஆல்ரெடி சொன்னது போல nasal epithelium உடைய ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணி அப்சார்ப்ஷன் அண்ட் பெனிட்ரபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. எந்தெந்த மாதிரி ட்ரக்குக்கு ஆல்ரெடி சொன்னது போல ஹைட்ரோஃபிலிக் அண்ட் லார்ஜ் ட்ரக் மாலிகூல்ஸ் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து யூஸ்வலா நேசல் வழியா பெனிட்ரபிலிட்டி ஆகாது. ஸோ அந்த மாதிரி ட்ரக்குக்கு வந்து இந்த பர்மேஷன் என்ஹான்சர் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். இந்த பர்மேஷன் என்ஹான்சர் வந்து நான் டாக்ஸிக்காவும் நான் இரிட்டன்டாவும் இருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து லிக்விட் டிராப்ஸ் எஸ்பெஷலி அவைலபிள். அதனால அதோட ஸ்டெபிலிட்டி குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து பென்சைல் கோனியம் குளோரைடு, இன்னொன்று வந்து பொட்டாசியம் சார்பிக் ஆசிட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். included in multi-dose liquid dosage form to prevent microbial growth. இந்த மாதிரி nasal drops வந்து இது multi-dose dosage form. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து வச்சிருந்து ஒரு 5 to 7 ஆர் 10 அப் டு 10 டேஸ் வரைக்கும் நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து மைக்ரோபியல் க்ரோத் ஆகாம இருக்க இந்த ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, எஸ்பெஷலி டியூ டு ஷட் பேக். ஸோ வந்து அந்த நம்ம நேசல் டிராப்ஸ் வந்து கொடுக்கும்போது ஷட் பேக் நடக்கிறதுனால அங்கே மோஸ்ட்லி வந்து மைக்ரோபியல் க்ரோத் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, ஓகே.
ஸ்டெபிலிட்டி ஆப்டிமைசர், இதுக்காக நம்ம செலேட்டிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சது டைசோடியம் EDTA. அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் யூஸ் பண்றோம். ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஆக்சிடேஷன் ஆகாம இருக்க, டிகிரேட் ஆகாம இருக்க காமனா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இங்க அஸ்கார்பிக் ஆசிட் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஃபார்முலேஷன்ஸ்ல நம்ம நேஷனல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம நேசல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ல என்னென்ன டோசேஜ் ஃபார்ம் மார்க்கெட்ல அவைலபிள், அதனுடைய ஃபார்முலேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஓட்டிக் ப்ரிப்பரேஷன்ஸ். ஓட்டிக் அப்படின்னா என்னது? இயர் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ இயர் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது இயர் டிராப்ஸ். இயர் டிராப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இயர் டிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஏரல் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஏரல் டிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. The otic preparation usually referred to as ear or oral preparations are specialized டாபிக்கல் மெடிகேஷன். எஸ்பெஷலி இந்த ஓட்டிக் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து டாபிக்கல் பர்பஸ்க்காக மட்டும்தான் கொடுப்போம். லைக் நேசல் அண்ட் இந்த மாதிரி ஓரல் மாதிரி வந்து டைரக்டா பிளட்ல வந்து என்டர் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஓட்டிக் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கேனலுக்கு மட்டும்தான் இந்த ட்ரக் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஃபார்முலேஷன், என்னென்ன டோசேஜ் ஃபார்ம் வந்து மார்க்கெட்ல அவைலபிள்? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். காமனாவே ஓட்டிக்னாவே சொல்யூஷன். ஓகேங்களா? அதாவது இயர் டிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ப்ரிப்பரேஷன்ஸ் இன் தி இயர். சொல்யூஷன் ஆர் இன்ஸ்டால்ட் இன் டு தி அவுட்டர் இயர். நோட் இட், இட்ஸ் நாட் இன்னர், மிடில் ஆர் இன்னர். இது வந்து அவுட்டர் இயருக்கு மட்டும் தான் நம்ம லோக்கல் எஃபெக்ட்டுக்காக கொடுப்போம். ஓகேங்களா? எஸ்பெஷலி எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா இயர் வேக்ஸ், இந்த காதுக்குள்ள இருக்கிற அந்த வேக்ஸி மெட்டீரியல்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக நம்ம காமனா சொல்யூஷன்ஸ் வந்து கொடுப்போம். இது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த அவுட்டர் இயர்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, அல்லது அங்க ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, அல்லது அங்க ஏதாவது ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அனல்ஜெசிக் ட்ரக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் அண்ட் ஆன்டி இன்ஃபெக்டிவ் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து இந்த இயர் டிராப்ஸ் வழியா நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இந்த சொல்யூஷன் வந்து அக்வஸா இருக்கலாம், அல்லது நான் அக்வஸ் சொல்யூஷன். இந்த மாதிரி 2 டிஃபரெண்ட் ஃபார்ம்ல இருக்கலாம். ஓகேங்களா? சோ அக்வஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர், கிளைசரால், ப்ரோபைலின் கிளைகால் இதெல்லாமே வந்து சால்வெண்டா நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இது வந்து டிராப்ஸ்ல மட்டும் யூஸ் ஆகும். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனல்ஜெசிக்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃபெக்டிவ்ஸ்க்காக இந்த அக்வஸ் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். சப்போஸ் நான் அக்வஸ் வெஹிக்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருந்தா காமனா வந்து இயர் வேக்ஸ் ரிமூவலுக்காக நாம இந்த நான் அக்வஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து காமனா யூஸ் பண்றோம். சோ இது வந்து ஈஸியா அந்த வேக்ஸ் மெட்டீரியல்ஸ் போய் சால்யூபிளைஸ் பண்ணி விட்டுரும். சோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆன்டிபைரின் அண்ட் பென்சோகைன் ஓட்டிக் சொல்யூஷன்ஸ்ல நம்ம இந்த நான் அக்வஸ் வெஹிக்கிள்ஸா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன். எந்தெந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட்டா சால்யூபிள் ஆகலையோ, கம்ப்ளீட்டா சேச்சுரேட்டட் சால்யூபிள் சொல்யூஷன் ஆகலையோ, அந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் ஸ்பெசிபிக் ட்ரக் வந்து நம்ம சஸ்பென்ஷன்ல பண்ணலாம். ஆல்சோ காமன்லி அப்ளைட் இன் தி இயர். இது வந்து இயர்ல சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் இன்க்ளூட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பாலிமிக்சின், பி சல்ஃபேட், நியோமைசின் சல்ஃபேட் அண்ட் ஹைட்ரோகார்டிசோன்ஸ். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா சால்யூபிள் ஆகாது. அதனால சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல தான் நம்ம கொடுக்க முடியும். இஃப் தி ப்ராடக்ட் இஸ் a suspension, it must be shaken prior to administration. சப்போஸ் அது வந்து சஸ்பென்ஷன் இயர் டிராப்ஸ்ல சஸ்பென்ஷன் இருந்தா நம்ம கண்டிப்பா ஷேக் பண்ணணும். அதுல லேபிளிங் பண்ணிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல இயர் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து அடுத்தது ஆயின்மெண்ட். தீஸ் அதாவது ஐ ஆயின்மெண்ட், சாரி இயர் ஆயின்மெண்ட். இயர் ஆயின்மெண்ட். These find some applications particularly for corticosteroid. ஓகேங்களா? பேக்கேஜ்ட் இன் ஆப்தால்மிக் டியூப்ஸ். இந்த இயர் ஆயின்மெண்ட் வந்து ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஆப்தால்மிக் டியூப்ல தான் வந்து இதையும் பேக் பண்ணிருப்பாங்க. சில நேரம் வந்து ஐ அண்ட் இயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் லேபிள்ல வந்து ஐக்கும் யூஸ் பண்ணலாம், என்னது இயர்க்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டெரைல். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஓடிடிஸ், அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக எக்ஸ்டர்னல் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் டோசேஜ் ஃபார்ம்ல அவைலபிள் சொல்யூஷன், சஸ்பென்ஷன் அண்ட் ஆயின்மெண்ட். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ். வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம காமனா என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா விஸ்கஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து காமனா யூஸ் பண்றோம். விஸ்கஸ் வெஹிக்கிள்ஸ் என்ன யூஸ் பண்றோம்? கிளைசரின் யூஸ் பண்றோம், ப்ரோபைலின் கிளைகால் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா விஸ்காசிட்டி, பர்மிட் மேக்ஸிமம் கான்டாக்ட் டைம். இந்த மாதிரி ஹை விஸ்கஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஒன்ஸ் இயர்ல அந்த எக்ஸ்டர்னல் இயர்ல நமக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ட்ரக் வந்து மறுபடியும் வெளியில வராம இருக்கிறதுக்காக அதோட கான்டாக்ட் டைம் வந்து அதிகப்படுத்துறதுக்காக நாம கொடுக்குறோம். சோ யூஸ்வலா இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த கிளைசரின் அண்ட் ப்ரோபைலின் கிளைகால் வந்து நேச்சுரலி ஹைக்ரோஸ்கோபிக். ஓகேங்களா? நேச்சுரலி ஹைக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம அங்க அந்த ட்ரக் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற அந்த இயற்குள்ள அந்த இன்ஃபெக்ஷன்ல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்து அங்க ஃபர்தரா இன்ஃப்ளமேஷன் வந்து குறையும். அங்க வந்து ஃபர்தரா மைக்ரோபியல் க்ரோத் வந்து குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஹைக்ரோஸ்கோபிக் இருக்கிறதுனால இட்ஸ் வாட்டர் டிராயிங் ஆர் மாய்ச்சர் டிராயிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அங்க ஃபர்தரா மைக்ரோபியல் க்ரோத் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்கு, இன்ஃப்ளமேஷன் குறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அக்வஸ் ஆர் நான் அக்வஸ். ஓட்டிக் சொல்யூஷன் மே பி அக்வஸ் ஆர் நான் அக்வஸ். அக்வஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் நம்ம காமனா கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிளைசரால் அண்ட் ப்ரோபைலின் கிளைகால் அண்ட் ஆயில் ஆர் யூஸ்ட் as சால்வெண்டா நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஸ்காசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். டு இன்க்ரீஸ் த விஸ்காசிட்டி, ஆல்ரெடி விஸ்காசிட்டி இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். என்னது? பர்மிட் மேக்ஸிமம் கான்டாக்ட் டைமுக்காக நம்ம விஸ்காசிட்டி அதிகமாக கொடுக்கணும் யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ்ல. விஸ்காசிட்டி மே பி இன்க்ரீஸ்ட் யூசிங் பாலிமர்ஸ் இன் அக்வஸ் சொல்யூஷன் டு என்ஹான்ஸ் ரெசிடென்ட் டைம். ஓகேங்களா? சப்போஸ் ஏதாவது ஒரு அக்வஸ் பாலிமர்ஸ்ல வந்து என்னது இன்க்ரீஸ்ட் யூசிங்
polymers in aqueous solution to enhance the residence time. Otic solution don't need to be isotonic as they are external preparations. போல இது வந்து isotonicity மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ விஸ்காசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஐசோடானிசிட்டி தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ். இது வந்து இந்த ஓட்டிக் ப்ரிப்பரேஷன்ஸ்ல என்னென்ன கண்டிஷன்ஸ்க்காக நம்ம இந்த அது ஆயின்மெண்டா இருந்தாலும் சரி, டிராப்ஸா இருந்தாலும் சரி, என்னென்ன கேட்டகரி ட்ரக்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியுது வந்து செருமென் ரிமூவிங் ஏஜென்ட்ஸ். செருமென் ரிமூவிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா அந்த இயர் வேக்சி மெட்டீரியல்ஸ் ரிமூவிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்காக நம்ம காமனா ஆயில் யூஸ் பண்ணுவோம். என்னன்னா மினரல் ஆயில் யூஸ் பண்றோம், அப்புறம் வந்து வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்றோம், ஹைட்ரஜன் பெராக்சைடு, இட்ஸ் வெரி டைலூட்டட் ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து சொல்யூஷன் ஆஃப் சிந்தட்டிக் சர்ஃபெக்டன்ட், இது எல்லாமே வந்து இயர் வேக்சி மெட்டீரியல் ரிமூவிங் சப்ஸ்டன்சஸ் நம்ம யூஸ் பண்றோம். கமர்ஷியல் ஏஜென்ட்ஸ் வந்து கார்பமைடு பெராக்சைடு இன் கிளைசரின், அப்புறம் அண்ட் ப்ரோபைலின் கிளைகால், இது எல்லாமே வந்து நாம இந்த செருமென் ரிமூவிங் ஏஜென்ட்ஸா வந்து நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதே போல பேரா டைக்ளோரோபென்சின் இதுமே யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸும் யூஸ் பண்றோம். இயர்ல என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, சம் ஆன்டிபயோட்டிக், சிப்ரோஃப்ளாக்சிசின், கொலிஸ்டின் சல்ஃபேட், நியோமைசின், ஓஃப்ளாக்சிசின், பாலிமிக்சின் பி சல்ஃபேட், நிஸ்டாட்டின். ஸோ இது எல்லாமே வந்து காமனா எனக்கு தெரிஞ்சு இயர் ஆயின்மெண்டா நாம யூஸ் பண்றோம். இயர் ஆயின்மெண்டா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இயர் அண்ட் ஐ ஆயின்மெண்டா ரெண்டும் நாம யூஸ் பண்ணலாம். அதே போல இதுல வந்து அசிடிஃபையிங் ஆர் ட்ரையிங் ஏஜென்ட்ஸும் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஸோ அசிடிஃபையிங் ஏஜென்ட்ஸ்க்காக வந்து அசிட்டிக் ஆசிட் 2 to 2.5% இன் ஆல்கஹால் ஆர் கிளைகால்ல யூஸ் பண்றோம். அதே போல போரிக் ஆசிட் இன் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்ல வந்து நாம யூஸ் பண்றோம். அசிடிஃபையிங் ஆர் ட்ரையிங் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்றோம். ஆர் யூஸ் டு ரீ அசிடிஃபை அண்ட் ட்ரை த இயர் கேனல் டு செக் மைக்ரோ ஆர்கானிசம் growth. ஓகேங்களா? அதே போல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம், எஸ்பெஷலி கார்டிகோஸ்டீராய்டு, ஹைட்ரோகார்டிசோன் அண்ட் டெக்ஸாமெத்தசோன் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இயர் ப்ரிப்பரேஷன்ல இயர் டிராப்ஸ் ஆர் இயர் ஆயின்மெண்ட்ல வந்து இந்த காமனா ஹைட்ரோகார்டிசோனும் டெக்ஸாமெத்தசோன் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி கார்டிகோஸ்டீராய்டு வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அனல்ஜெசிக் ஏஜென்ட்ஸ், அதாவது இயர் பெயின், காது வலிக்கு நாம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆன்டிபைரின், லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ், பென்சோகைன் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் அண்ட் பேராமெக்சின் ஹைட்ரோக்ளோரைடு, இது போல ஒரு சில பர்டிகுலர் பெயின் ரிலீவர் எல்லாமே வந்து நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? வித் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆன்டி இன்ஃபெக்டிவ். ஸோ அனல்ஜெசிக் அண்ட் ஆன்டி இன்ஃபெக்டிவ் காம்பினேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ் கன்சர்ன்ல ப்ரெசர்வேட்டிவ்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெசர்வேஷன் டு ரெடியூஸ் த மைக்ரோபியல் growth ஆர் டு ப்ரிவென்ட் த மைக்ரோபியல் growthக்காக நம்ம காமனா குளோரோபியூட்டனால் காமனா யூஸ் பண்றோம். குளோரோபியூட்டனால், அதுக்கப்புறம் தயோமெர்சால் 0.01%, அதுக்கப்புறம் ஒரு சில காம்பினேஷன்ஸ் ஆஃப் பேராபின்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெபிலைசர்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சச் as சோடியம் பை சல்ஃபைட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ப்ரெசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்டெபிலைசர். ஸோ pH அப்படின்னு பார்க்கும்போது pHல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு சில ஓட்டிக் சஸ்பென்ஷன் லைக் பாலிமிக்சின் பி சல்ஃபேட், நியோமைசின் சல்ஃபேட், ஹைட்ரோகார்டிசோன் காம்பினேஷன், இதுல வந்து pH டிஃபரன்ஸ் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி pH ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சம் பர்னிங் அண்ட் ஸ்டிஞ்சிங் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், எஸ்பெஷலி இன் யங் சில்ட்ரன் ஆர் தோஸ் வித் டிம்போனோஸ்டோமாசைசிஸ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு சில பர்னிங் சென்சேஷன்ஸ் வந்து காதல இருக்கும். ஸோ pH வந்து கண்டிப்பா நம்ம மெயின்டைன் பண்ணணும். சம் ஃபார்மேஷன்ஸ் கேன் பிகம் மோர் அசிடிக். ஒரு சில நேரம் வந்து pH மெயின்டைன் பண்ணல அப்படின்னா less than 3 வந்து வர வாய்ப்புகள் இருக்கு, pH டிராப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து காது வந்து அவுட்டர் கேனல்ல வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ pH வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. ஓகே. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பேஷண்ட் யூஸ். இது எப்படி நம்ம ப்ராப்பரா இதை யூஸ் பண்றது? ஆஸ் எ ஃபார்மசிஸ்ட் கவுன்சிலிங் பார்ட் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ நம்ம இந்த மெடிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பாட்டில் நல்ல உள்ளங்கையில வச்சு நல்லா வார்ம் பண்ணிக்கணும். ரெண்டாவது நல்லா ஷேக் பண்ணிக்கணும். அது சஸ்பென்ஷனா இருந்தா நல்ல அது லேபிள்டே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இயர் சஸ்பென்ஷன், இயர் லிக்யூட்ல சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல இருந்தா நம்ம கண்டிப்பா ஷேக் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன்ஸ்டலேஷன் டெக்னிக்ஸ், இது எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்னது போல இயர் கேனல்ல இந்த டிராப்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அவுட்டர் இயர் கேனல்ல நம்ம இந்த டிராப்ஸ் கொடுக்குறோம். சப்போஸ் அடல்ட் அல்லது எல்டர் சில்ட்ரனா இருந்தால் இங்க பாருங்க, இந்த படத்துல பார்த்தது போல இந்த இயர் லோப் ஷுட் பி ஹெல்ட் அப் அண்ட் பேக். இந்த இயர் லோப் வந்து மேல் வாட்லயும் பேக் சைட்லயும் நம்ம வந்து என்ன பண்ணணும், வச்சு நல்லா புல் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் டிராப்ஸ் வந்து உள்ள கொஞ்சம் லாங் டைமா ரெசிடென்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. சப்போஸ் சில்ட்ரனா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இயர் லோப் ஷுட் பி ஹெல்ட் ஜென்ட்லி டவுன் அண்ட் பேக். ஸோ அடல்ட்டுக்கு வந்து அப் அண்ட் பேக், குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பிலோ 5 இயர்ஸ்க்கு வந்து என்னது டவுன் அண்ட் பேக். இந்த பொசிஷன்ஸ்ல வச்சு தான் நம்ம வந்து இயர் டிராப்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபார் கன்வீனியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பை சம்மோன் அதர் தன் பேஷண்ட் இஸ் ஆஃபன் ஈஸியர். ஸோ நாமளே செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு பதிலாக நம்ம வேற நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ட்ரக் டிராப்ஸ் வந்து ப்ராப்பரா போய் ரீச் ஆகும் டார்கெட் சைட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார் அக்வஸ் ப்ரிப்பரேஷன் த பேஷண்ட் should be remain on their side for a few minutes so the drops don't run out. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இயர் டிராப்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நார்மல் பொசிஷன்ஸ்க்கு வரக்கூடாது. நிறைய நேரம் ஒரே பொசிஷன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் ட்ரக் ரெசிடென்ஸ் டைம் வந்து அங்க நிறைய இருக்கும். இல்லைன்னா ட்ரக் டிராப்ஸ் வந்து என்ன ஆகும்
அப்படின்னா எஸ்பெஷலி அந்த சொல்யூஷன் அந்த லோ விஸ்கஸ் சொல்யூஷன் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா டிராப் அவுட் அதான் வெளியில வந்துடும் ஈஸியா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில டெக்னிக்ஸ் நம்ம கண்டிப்பா பேஷண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்ல கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டெக்னிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் செருமன் ரிமூவல் ஏஜென்ட்ஸா இருந்தா அந்த வேக்சின் மெட்டீரியல்ஸ் ரிமூவிங் பண்ற ப்ரிப்பரேஷனா இருந்தா நம்ம கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சது போல ஹெட் டு பி டில்டட் அட் 45 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். ஹெட் 45 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். ஒன்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் காட்டன் பிளக் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். கிட்டத்தட்ட 15 இருந்து 30 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த லூக் வார்ம் வாட்டர் வச்சு என்ன பண்ணணும், நல்லா ஒரு சிரஞ்சு வச்சு ரப்பர் இயர் சிரஞ்சு வச்சு நல்லா ஃப்ளஷ் பண்ணணும். அப்படி ஃப்ளஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 15-30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது அந்த சாலிபிளான அந்த வேக்சி மெட்டீரியல் செருமன் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கரைஞ்சி எல்லாம் வெளியில வந்துடும். ஓகேங்களா? இது கண்டிப்பா நாம கவுன்சிலிங் பண்ணணும். அதே போல இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டிராப்ஸ் இன்டர்ன்ட் டு ட்ரீட் எக்ஸ்டர்னல் ஓடிடிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் இன்டர்ன் டு பி இன்ஸ்டில்ட் அண்ட் லெஃப்ட் இன் தி இயர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்டர் இயர் கேனல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக நம்ம டிராப்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம வந்து ஒரே பொசிஷன்ஸ்ல இருக்கணும். அப்பதான் வந்து அந்த கான்டாக்ட் டைம் வந்து அங்க நிறைய நேரம் இருக்கும். ஓகேங்களா? பேஷண்ட் கவுன்சிலிங் அண்ட் டியூரேஷன். Patient should be forewarned that drops with a low pH may cause stinging upon administrations. Once வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் கொடுக்குது அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் சம் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து pH ரெடியூஸ் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? ஃபார் ஆன்டிபயோட்டிக் இயர் டிராப்ஸ் patient should be instructed to continue using the drops for 3 days after symptoms disappears. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1 or 2 days டிராப்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு சரியாயிருச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஈவன் சிம்டம்ஸ் வந்து நமக்கு டிசப்பியர் ஆனதுக்கு அப்புறமும் அப் டு 3 days வரைக்கும் வந்து நாம அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ட்ரீட்மெண்ட் ஃபார் ஓடிடிஸ் எக்ஸ்டர்னா மே ரெக்வயர் 7 to 10 days. ஓடிடிஸ் எக்ஸ்டர்னா அவுட்டர் இயர்ல வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ அல்லது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸோ அல்லது ஒரு அனல்ஜெசிக்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 7 to 10 days வரைக்கும் நாம கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து கவுன்சிலிங்ஸ் ஃபார் பேஷண்ட்ஸ் கண்டிப்பா ஆஸ் எ ஃபார்மசிஸ்ட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு வந்து ஸ்விம்மிங் பண்ணும்போது காது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும், வலிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து காது சில பேருக்கு கேட்காது, அப்புறம் ஏதாவது ஒரு சவுண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் ப்ரோன் டு இயர் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் ஸ்விம்மிங் ஸோ ப்ரோஃபைலைட்டிக் மெடிகேஷன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். அல்லது வந்து ஏதாவது வந்து ஸ்னக்லி ஃபிட்டிங் இயர் பிளக்ஸ் மே பி ரெக்கமெண்டட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஆஸ் எ ஃபார்மசிஸ்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா இந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. யூசஸ் இண்டிகேஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ்க்காக வந்து இந்த இயர் ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் என்னது காமனாவே வந்து இயர் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அவுட்டர் இயர்ல தான் நம்ம கொடுப்போம். லோக்கல் எஃபெக்ட்டுக்காக மட்டும் தான் கொடுப்போம். ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. நேசல் மாதிரி சிஸ்டமிக் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஒன்லி ஃபார் லோக்கல் எஃபெக்ட்டுக்காக மட்டும் தான் கொடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது செருமின் மேனேஜ்மெண்ட் அதாவது இயர் வேக்சி மெட்டீரியல்ஸ் ரிமூவர் இயர் வேக்ஸ் ரிமூவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் அக்குமுலேட்டட் கேன் காஸ் இச்சிங் பெயின் இம்பேர்ட் ஹியரிங் ஆர் பிகம் இம்பாக்டட். அந்த வேக்சி மெட்டீரியல்ஸ் எல்லாம் அடைச்சி அந்த பெயின் ஒரு சில நேரம் பெயின் ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு சில டிஸ்கம்ஃபோர்ட் அண்ட் இச்சிங், அதுக்கப்புறம் இம்பேர்ட் இன் ஹியரிங் இதெல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த வேக்சி மெட்டீரியல். ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம காமனா இது கொடுப்போம். அப்புறம் ஆன்டி இன்ஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்லயும் நம்ம கொடுப்போம். எஸ்பெஷலி எக்ஸ்டர்னா ஓடிடிஸ் எக்ஸ்டர்னா ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ அவுட்டர் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? எஸ்பெஷலி இன்க்ளூடிங் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் யூசிங் லைக் நிஸ்டாட்டின் இதெல்லாமே நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரீட்மெண்ட்காகவும் காதுல ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு, அதாவது இன்ஃபெக்ஷனால ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம ஆன்டி இன்ஃபெக்டிவ் அலாங் வித் அனல்ஜெசிக் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பெயின் ரிலீஃப் அனல்ஜெசிக்ஸும் கொடுப்போம். பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபோர்ட் அதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்காக நம்ம பெயின் ரிலீவரும் வந்து இயர்ல நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ தே ஆர் காமன்லி எம்ப்ளாய்டு டு ரிலீவ் சிம்டம்ஸ் ஃபார் அக்யூட் ஓடிடிஸ் மீடியாக்காக நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அப்புறம் ஒரு சில டெர்மட்டாலஜிக்கல் கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம கொடுப்போம். ஸோ அவுட்டர் இயர்ல ஏதாவது ஒரு டெர்மட்டாலஜிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஒரு சில ஆன்டி இன்ஃபெக்டிவாகவும் வந்து நம்ம இதை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு 2 இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து நேசல் ப்ரிப்பரேஷன்ஸ், நேசல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ல என்னென்ன டோசேஜ் ஃபார்ம் என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிள், அதே போல இயர் ப்ரிப்பரேஷன் இந்த 2 ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல ஃபார்மசி ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து நீங்க கண்டினியூஸா நம்ம சேனல்ல வந்து நீங்க வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.